நட்புக்கடை வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக பருப்பு ஊற வைக்காமல் வேக வைக்காமல் ஒரு சாம்பார் எப்படி வந்து பார்க்கலாமா? நம்ம சமைக்கிற எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒன்று போடலாம். 1லேருந்து 1 1/2 வரைக்கும் போடலாம். போட்டு அதை அரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு பூண்டு வந்து ஒரு 5 பல், அதையும் சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு, இது முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு பூண்டையும் போட்டு வதக்கிடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா தக்காளி ஒரு 200 கிராம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சதை சேர்த்துக்கிறோம். 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்க வாய்ப்பு இருக்குப்பா, அதனால் கீரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மூடி விட்டு வேக விடுறோம். தக்காளியில் இருக்க தண்ணியே போதும், சரிங்களா? அதை கொஞ்சம் வதங்கி வரும்போது ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி தூள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அது வேகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் திரும்ப லைட்டாக மூடி வச்சுக்கிறோம். மூடி ஃபுல்லாக மூட வேணாம்ப்பா, கொஞ்சம் லைட்டாக ஒரு கேப் இருக்கட்டும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து மத்த வச்சு கடைஞ்சிக்கிறோம். நீங்கள் மத்து இல்லைன்னா ஸ்மாஷர் வச்சு கூட சும்மா அப்படியே கடைஞ்சி விட்டுக்கலாம். கடைஞ்சி விட்டு இப்போ இதுதான் மெயின். இது கடல மாவு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அதை கரைச்சி விட்டுட்டு நம்ம இந்த கொதிக்க வைக்கிறத போட்டு ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு திரும்ப கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். கடல மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சு வரும்போது உளுத்தம்பருப்பு நல்லா அந்த ரோஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், எப்பவும் போல் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். வரமிளகா வந்து சும்மா ஒரு வரமிளகாயை 2 3 கிள்ளி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து தாளிப்புக்கான பொருள். இது எல்லாத்தையுமே வந்து தாளித்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்குது இல்லையா நம்ம தக்காளி குழம்பு, அதில் வந்து ஊற்றிடலாம். இந்த தக்காளி குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். ராகி முத்தே பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ராகி களிக்கு. ஏன்னா புளிப்பு காரசாரமாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸிப்பா, 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். எதுவும் அரைக்கிற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது, சீக்கிரம் முடிஞ்சிடும். சாப்பிட்டு பாருங்கள். டேக் கேர். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.